ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஒரே கஸ்டமர் கிட்டேருந்து ஒரு 10 ப்ளவுஸ்க்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக எனக்கு 2 டேஸில் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஒரு 1 வீக் எடுத்துட்டேன். ஏன்னா நிறைய ப்ளவுஸ் வாங்கி வச்சதுனால என்னால் வந்து தைச்சி கொடுக்க முடியல உடனே. சரி ஓகேம்மா, நான் லேட்டாக தான் ஊருக்கு போகிறேன், எனக்கு சரி அப்படியே கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் நானே போட்டு தான் ஸ்டிச் பண்ணேன். நானே போட்டு தைக்கும்போது நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து 300 வாங்குவேன். நானே லைனிங் போட்டேன்னாக்கா அவங்களே போட்டாங்கன்னா 250 வாங்குவேன். அதுக்கப்புறம் இந்த கஸ்டமருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்னும் 20 ருபீஸ் ஆட் பண்ணி தான் நான் 320 வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா இந்த கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஓல்டானவங்க தான். அவங்க ஒரு 50+ இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே ப்ளவுஸ்க்கு வந்து எம்மிங் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களுக்கு பழக்கமாக. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அமௌண்ட் வேணால் கூட வாங்கிக்கோங்க, எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்மிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். கழுத்துக்கும் ஸ்லீவுக்கும் எம்மிங் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த கழுத்துக்கும் கைக்கும் எல்லாமே எம்மிங் பண்ணி கொடுக்கணுன்னா இப்போ எந்த டைலருமே எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்டிச் பண்ணி தரதில்லை. எம்மிங் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு எப்படியும் எங்கள் ஏரியாவில் வந்து 10 ரூபா வாங்குறாங்க. எம்மிங்னாக்கா இன்னும் 10 ரூபா சேர்த்து 20 ரூபா வாங்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து அந்த எம்மிங் பண்ணுற வேலை வந்து நிறைய டெய்லர்ஸுங்க வந்து எடுத்து பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா நம்ம 10 ப்ளவுஸ்க்கு வந்து எம்மிங் வைக்கிறதுக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். நானும் அதே கேட்டகரி தான். அதனால் என்ன பண்ணிட்டேன், அவங்க 20 ருபீஸ் நான் ஆட் பண்ணிக்கோமா, எனக்கு வெளியே கூட வச்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் 3 சாரீக்கு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எத்தனை ப்ளவுஸுக்குமே கழுத்துக்கும் கைக்கும் எம்மிங் பண்ணியிருக்கேன். பார்டர் ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் எம்மிங் பண்ணலை. மற்றபடி ப்ளைன் ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்லீவுக்கும் எம்மிங் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எம்மிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அது வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொன்னிங்கனாக்கா, வேறு இப்போ எம்மிங் பண்ணுறதுக்கும் வைக்கிறதுக்கும் வேறவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் தைக்கிற வேலை மட்டும்தான். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா ப்ளவுஸுமே தைச்சிட்டு வைக்கிறவங்கிட்ட தனியாக கொடுத்துட்டேன். அவங்க வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனாக்கா, நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸும் நிறைய டைலருங்க வந்து தைக்கிறாங்க. தைச்சிட்டு அவங்களே கட் பண்ணி அவங்களே தைக்கும்போது அந்த வைக்கிற வேலை தான் பெரிய வேலையாக தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து வெளியே கொடுத்து தான் தைப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம 1-2 ப்ளவுஸ் தான் தைக்கிறோம், நாமளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தைக்கிறவங்களும் இருக்காங்க. பட் வந்து நான் எப்போவுமே ஒரு 10 ப்ளவுஸ் அது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எம்மிங் வைக்கிறதுக்கு நான் கொடுத்துருவேன். ஒரே கஸ்டமர் தான் 10 ப்ளவுஸ்னாலும் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இல்லை 2-3 கஸ்டமருங்க வந்து சேர்த்து கொடுத்தாலும் அதே மாதிரி 2-3 கஸ்டமருக்கும் தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறதுக்கு கொடுத்துட்டோன்னா அவங்க ஒரே மட்டும் வச்சு தந்துடுவாங்க. யாரெல்லாம் நீங்கள் வைக்கிறதுக்கு வெளியில் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வேறவங்கிட்ட வைக்கிறது நம்ம காசு கொடுத்தா கூட நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 ப்ளவுஸ் இருக்குன்னா அதுக்கு எம்மிங் வைக்கிறதுக்கு எனக்கெல்லாம் ஒரு நாளெல்லாம் ஆகிடும். அந்த அளவுக்கு மெதுவாக வைப்பேன் நான். அதனால் என்ன பண்ணுவேன்னா, அதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ளவுஸ் காஸ்ட்டு போனால் கூட போதும் எம்மிங்க்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே கொடுத்து தான் வைப்பேன். நீங்கள்லாம் வெளியே கொடுத்து வைக்கிறீங்களா இல்லை நீங்களே வச்சு கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய டைலருங்க டைம் சேவ் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. இந்த சின்ன வேலையெல்லாம் நாமளே உட்காந்து செஞ்சுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு பெரிய ஒர்க் வந்து பண்ண முடியாது. அதனால் சின்ன ஒர்க்கெல்லாம் வேறவங்களுக்கும் கொடுங்க. அவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க அவங்களும் ஒரு 10 ரூபா சம்பாதிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். நான் வந்து அது மாதிரி தான் கொடுப்பேன். ஃபால்ஸ் வந்து ஒரு சில கஸ்டமருங்க வந்து எம்மிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபால்ஸ் எம்மிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலையும் அவங்கக்கிட்ட